Hi friends, வணக்கம் and welcome to VividTech Info. நீங்களோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ கம்ப்யூட்டர் கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கு பழகணுமா, இல்லாட்டி நீங்களே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு பழகணுமா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் கீபோர்டில் வந்து டைப் பண்ணி பழகணுமா, இல்லாட்டி இந்த லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சரியாக டைப் பண்ணி பழகணுமா, இல்லாட்டி உங்கள் பிள்ளைகளே கம்ப்யூட்டர் கீபோர்டில் தானாக டைப் பண்ணி பழகணுமா, அதுக்கான ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் தான் ரேபிட் டைப்பிங். இந்த சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம டைப்பிங் பழகிறது மூலமாக நம்மளால் வந்து கீஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் சரியாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதோட கீபோர்டில் நம்ம எப்படி கையை வச்சு டைப் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதோட நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற ஸ்கில்லையும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். வாங்க இந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் குரோமில் ரேபிட் டைப்பிங் டவுன்லோட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு முதல்ல வர வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் செட்டப் ஃபார் விண்டோஸ், இதில் வந்து உங்கள் விண்டோஸ் வந்து 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரேபிட் டைப்பிங் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஈஸியாக வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானாகவே டைப் பண்ணி பழகக்கூடிய மாதிரியாக தான் இருக்கும். அதோட இதில் வந்து லெசன்ஸ் நிறையா கொடுப்பட்டிருக்கு. அதாவது பேசிக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து 9 லெசன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஷிஃப்ட் கீஸ், டிஜிட் கீஸ், நம்பரிங் பேட், இதுலேயும் லெசன்ஸ் கொடுப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசிக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம் மாதிரி இருந்தால் எஃப் ஸ்பேஸ் ஜே ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் கே ஸ்பேஸ் எஃப் ஸ்பேஸ் ஜே ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் கே ஸ்பேஸ் எஃப் ஸ்பேஸ் ஜே ஸ்பேஸ் டி கே. ஸோ இதில் வந்து நம்மளுடைய டைப்பிங் ஸ்பீட் எல்லாத்தையுமே காட்டும். ஸோ நம்மளால் வந்து நம்மளுடைய டைப்பிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். இன்றைக்கே நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி டைப்பிங் பழகிறது மூலமாக உங்களால் உங்களுடைய டைப்பிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.